வணக்கம் மக்களே. விக்னேஷ் வினோத். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய், நம்ம தமிழக முதல்வர் சிஎம் அவர்கள் சிங்கப்பன் அதிரடிப்படை அறிமுகப்படுத்தி வச்சுருக்காங்க. அதில் சூப்பர். அதே மாதிரி அவர் எப்போ போல் வந்து ஒரு 15 ஒரு 10 நிமிஷம் ஸ்பீச்சு ஓகே. இதுலேருந்து இது குறையும் இல்லை, விமர்சனம் இல்லை, என்னங்கிறத இதுக்கு முன்னாடி நடந்ததை கோடிட்டு நம்ம இதில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தான் நான் சொல்ல போகிறேன். என்னென்னா, இப்போ ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க எந்த அரசாங்கமும். நம்ம விஜய் சார் அரசாங்கமாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி ஆண்ட அரசாங்கமாக இருக்கட்டும், எப்போவுமே வந்து ஒரு ஏதாவது 10ல் ஒரு அறிவிப்பை அறிவித்து 10ல் ஒரு 3 வந்து வெளிப்படுத்தி அதை நிறைவேற்றுவாங்க. அதில் கடைசி வரைக்கும், அதாவது கண்டினியூ ஆகிறது. அதே மாதிரி கடைசி வரைக்கும் அதை வந்து ஃபாலோ பண்ணுறது. அதாவதுன்னா இப்போ வந்து நம்ம பொது கழிப்புடன் ஒன்று சொல்கிறாங்க. அது அரசாங்கத்து நகராட்சிக்கு உட்பட்டது. அப்போ அந்த நகராட்சிக்கு உட்பட்ட ஒரு பொது கழிப்பிடத்தை அதை மெயின்டைன் பண்ணுவாங்க. தெரியுமா? மெயின்டெனன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஒரு 15 வருஷத்துக்கு அது சுத்தமாக வச்சு அதுக்குன்னு ஒரு ஆள் போட்டு என்னத்தையும் ஒரு 5 ரூபா அந்த நகராட்சி தந்தப்பில் ஒரு 5 ரூபான்னு வசூலிப்பாங்க. ஆனால் 5 ரூபா வசூலித்தாலும் ப்ளஸ் அதை உள்ளே சுத்தமாக வச்சுருக்கணும், ஒரு கிருமிகள் தொற்று உள்ளதாக வச்சுக்கணும். ஏன்னா மக்கள் பழங்குற ஒரு விஷயத்தை வச்சுருக்கணும். இது வந்து நிறைய இடங்களில், அதுவும் சிட்டிகளில் பார்த்திங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் தான், ரொம்பலாம் இல்லை. ப்ளஸ் முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா அதை மெயின்டெனன்ஸ் இல்லாமல் ரொம்ப ஒரு உள்ளக்க வந்து அந்த இதுக்குள்ளே போகும்போது மூக்கை பிடிச்சி தான் போகிற அளவுக்கு இருக்கும். இது வந்து நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். நான் இது எதுக்குன்னா, இதுக்கு முன்னாடி அறிமுகப்படுத்தப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களும் வந்து அறிமுகப்படுத்திடுவாங்க. ஆனால் அதை கடைசி வரைக்கும் குறைஞ்சபட்சம் அவங்க ஆட்சி முடிகிற வரைக்கும், இந்த ஒரு 5 வருஷம் மக்களால் தேர்ந்தெடுத்து ஒரு 5 வருஷம் ஆள்றாங்கள்ல, அந்த 5 வருஷத்து வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணி கொண்டு வரணும். உதாரணத்துக்கு நம்ம அம்மா உணவகம், ஏடிஎம்கே கட்சி அவங்க ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் அது நல்லா செயல்பட்டுச்சு. ப்ளஸ் ஆட்சி மாறினோன்னையும் அது அப்படியே செயலிழந்து நிறைய இடங்களில் தம்பிச்சிருச்சு, அப்படியே நின்றுச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் 1-2 பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, இது எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி மாறினாலும், ஒரு சில விஷயங்கள் ஆட்சி மாறினாலும் அது கண்டினியூ பண்ணணும். ஏன்னா நல்ல விஷயமாக இருந்தால். அம்மா உணவகம்னா சிறப்பு. அதை பொறுத்தவரைக்கும் நம்ம முதல்வர் ஐயா அவர்கள் வந்து சிஎம் விஜய் அவர்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணது வந்து சூப்பர். அது வரைக்கும் வாழ்த்தக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம் வந்து எப்போயுமே வந்து, ஏன்னா அவங்க ஆட்சியில் தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி மறு ஆட்சி வரும்போது அதை வந்து கண்டுக்கிடாமல் இருப்பாங்க. ஆனால் இது அப்படி இல்லை. ஒரு சில நல்ல விஷயங்களை வந்து கண்டினியூ பண்ணியிருக்கிறாங்க. அதை வச்சிருங்க. இதில் ஒரே ஒரு விமர்சனம் என்னென்னா, அம்மா உணவகத்தில் வந்து அவர் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் படத்தை வச்சது தான் ஒரு விமர்சனமாச்சு. பட் அதுவுமே வந்து சரியா, ஏன்னா அதை அறிமுகப்படுத்தினது வந்து அம்மா ஜெயலலிதா அம்மா அவர்கள் தான் அறிமுகப்படுத்தினது. இப்போ சத்துணவுன்னு பார்த்திங்கன்னா ஐயா எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்து வச்சாங்க. ஸ்கூலுக்கு சாப்பாடு முறை கொண்டு வந்தது. ஸ்கூலுக்குள்ள வந்து சாப்பாடு போட்ட குழந்தைகளுக்கு வந்து பள்ளிக்கூடத்துக்கு படிக்க வரும் அப்படின்னு சொல்லுறது ஐயா காமராஜர் அவர்கள் போட்டு. இப்போ 1-2 அப்படியும் இப்போ வரைக்கும் அது தொடர்ந்துக்கிட்டே வருது. போன ஆட்சியில் அந்த காலை உணவுங்கிறது அது சூப்பர், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஏன்னா திமுக ஆட்சியில் அது காலை உணவு வந்து ஸ்டாலின் ஐயா அவர்கள் கொண்டு வந்தது, அது வரவேற்கத்தக்கது. அதே மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொரு நல்ல விஷயங்களை வந்து 10 அறிவிப்புகள் வந்து அதை 5 வந்து செயல்படுத்துகிறாங்க. 5 வந்து செயல்படுத்திட்டு மீதி வந்து அதில் 1 என்னமோ தான் கண்டினியூ ஆகுது. அது அந்த ஆட்சி முடிஞ்சோடனே அது வந்து மறைஞ்சிருது. புரியுதுங்களா? அப்போது ஒவ்வொரு விஷயமும் பார்த்திங்கன்னா இதை வந்து ஆரம்பிக்கிற பெரிய விஷயம் இல்லை, கடைசி வரைக்கும் அதை மெயின்டைன் ஆகிறது. இது வந்து
இன்னொன்று நம்ம முதல்வர் ஐயா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, இது என்னுடைய சொந்த கண் பார்வையில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ப்ளஸ் அது வரைக்கும் நல்ல விஷயம். ஏன்னா அவருடைய பார்வையில் இருந்துச்சுன்னா அப்பப்போ கேட்டுக்கிடுவார். ஆனால் கேட்பாரா என்னங்கிறது தெரியல. ப்ளஸ் கேட்பாருங்கிற ஒரு நம்பிக்கை ஒன்று உண்டு. ஏன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு 2031 வரைக்கும் இது எப்படி கண்டினியூவாகுங்கிறது தான் பெரிய விஷயம். இப்போதைக்கு அது ஏன்னா ஆரம்பித்து வச்சுட்டாங்க நம்ம முதல்வர் ஐயா. அப்போ கடைசி வரைக்கும் அதை கொண்டு போகணுமா இல்லையா? இதுக்கு தான் இவ்வளோ உதாரணம் சொன்னது. எப்போவுமே பேர் வச்சியா சோறு வச்சியா அப்படிங்கிற மாதிரி தான், பேர் வச்சியே சோறு வச்சியா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல, அந்த மாதிரி தான் நம்ம பேர் வச்சுட்டு போயிடுறோம். அதுக்கப்புறம் அவங்க பட்னியாக இருக்கிறாங்களா, ஒரு வேளையாக சாப்பிட்டாங்களா அப்படின்னு நம்ம விசாரிக்கணும்ல இல்லையா? அதே மாதிரி தான் ஒவ்வொரு நல்ல விஷயங்கள் பண்ணும்போதும் அதை கடைசி வரைக்கும் அது எப்படி போகுதுங்கிறத கண்காணிக்கிறது பெரிய விஷயம். இப்போ முதலமைச்சர் அவர்கள் 354 கோடி ரூபா இதுக்கு ஒதுக்கீடுன்றாங்க. அப்போ காலியிட பணிகள் 2500 பேர்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை எல்லாத்தையும் செஞ்சு இது அந்தளவுக்கு பட்ஜெட்டு எதையும் இப்போ தான் சொல்லியிருக்கிறாங்க. பட் இந்த பட்ஜெட்டு காணுமா அப்படிங்கிறது அடுத்து போகிற இதில் தான் சொல்ல முடியும். எப்படிங்கிறது அது கடைசி வரைக்கும் போகுதா, தமிழ்நாடு ஃபுல்லாக போகிறாங்களா, மாவட்ட ரீதியாக போகிறாங்களா, ஒவ்வொரு தொகுதி ரீதியாக போகிறாங்களா, மாநிலம் முழுக்கும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் மாநிலம் முழுக்கும் போகும்போது இன்னும் ஜாஸ்தி ஆகும். ஏன்னா இதுக்கு 384 கோடிங்கிறது ரொம்ப கம்மி. ஏன்னா அதை ஃபுல்லாக மாநிலம் ஃபுல்லாக அத்தனை பேருக்கு சம்பளம் கொடுத்து அவ்வளோ அந்த சிங்கப்பெண் அதிரைப்படைங்கிற அவங்களுக்கு காரு கொடுத்து அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ஒதுக்கீடு பண்ணும்போது இது கம்மி. ப்ளஸ் அதுக்குத்தான் இந்த முதல்ல உள்ள கோடிட்டு நான் சொன்னது என்னென்னா, இது கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுவாங்களா அப்படிங்கிறதான். குறைஞ்சபட்சம் இவங்க இந்த 5 வருஷம் 2031 ஆட்சி முடிகிற வரைக்கும் அடுத்த எலெக்ஷன் வரைக்குமாவது கரெக்டாக இருக்குமாங்கிறதான் ஒரு கேள்வி. சரி பார்க்கலாம். விஜய் சார் ஒரு சில நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க. என்னென்னா ஸ்பீச்சில் ஒரு 10 நிமிஷம் அவர் எப்பவுமே 10 நிமிஷம் தானே பேசுவாப்புல, அதுக்கு மீறி பேசினது கிடையாது. அதுக்கு மீறி என்னங்கிறது தெரியாது. அதுவுமே சில விஷயங்கள் பேப்பரை பார்த்து தான் படிப்பார். ஆனால் இருந்தாலுமே இன்னும் 2-3 விஷயத்தை அழகாக சொல்லியிருக்காப்புல. என்னென்னா, ஒரு கம்ப்ளைண்ட் ஆகுதுன்னா அந்த கம்ப்ளைண்ட்டை வேகமாக எடுத்து அது என்னங்கிறது ஸ்பீடாக கண்டுபிடிச்சி ஸ்பீடாக எடுத்து அது குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கணும். அந்த ஸ்பீடுலேயுமே ஒரு கண்ட்ரோல் இருக்கும். எப்படின்னா நிரபராதிகள் நல்லவர்கள் தண்டிக்கப்பட்டுறக்கூடாது, அதுலேயும் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. சரி, நல்ல விஷயம், வரவேற்கிறது. சிங்கப்பெண் அதிரடிப்படை என்ற அறிமுகம் இது எத்தனை நாளைக்கு எத்தனை வருஷத்துக்கு இருக்குங்கிறத வரக்கூடிய காலங்களில் நாம் பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.